ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வேர்க்கடலை சுண்டல் சாப்பிடலாம் வாங்களேன். அச்சோ, எனக்கு வேர்க்கடலையே பிடிக்காதப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளா நீங்கள்? அல்லது வேர்க்கடலையே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியவங்களா? உங்களுக்கான வீடியோ தாங்க இது. இந்த வீடியோவோட எண்டில் மாங்காய் தேங்காய்லாம் போட்டு வேர்க்கடலை சுண்டல் எப்படி செய்கிறதுங்கிற ரெசிபியும் ஆட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அதையும் நீங்கள் பார்த்துட்டு வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பூமிக்கு அடியில் தலையை வச்சுக்கிட்டு வெளியில் இலையை விடக்கூடிய தாவரம் தான் வேர்க்கடலை. வேர்க்கடலைன்னு மட்டும் அல்லாமல் கடலை, நிலக்கடலை, மல்லாக்கொட்டை, மணிலாக்கொட்டை அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு பெயர்களால் தமிழகத்தில் அழைக்கப்படக்கூடிய ஒரு உணவுப் பொருள் தான் இது. மாமிசம், முட்டை, காய்கறிகளை விட வேர்க்கடலையில் தான் அதிகமான புரதச்சத்து இருக்கு. நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு பாதாம், பிஸ்தா, முந்திரி பருப்பு போன்ற ட்ரை ஃப்ரூட்ஸில் தான் அதிகமான சத்து இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அதை கொடுக்குறோம். ஆனால் அது முற்றிலும் தவறு. இந்த எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸையும் விட நிலக்கடலையில் தான் அதிகமான சத்து இருக்கிறதாக ஆய்வுகளுடைய முடிவுகளில் சொல்கிறாங்க. முன்னாடிலாம் நிலக்கடலையில் செஞ்ச கடல மிட்டாயை தான் அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடியவர்களாக நம்ம இருந்தோம். அதுதான் மிகப்பெரிய ஒரு ஸ்வீட்டஸ்ட் ஸ்நாக்ஸாகவும் இருந்துச்சு. ஆனால் இப்போது மாறிவிட்ட வாழ்க்கை முறையால் பன்னாட்டு உணவு கம்பெனிகளுடைய கடை விரிப்பால் நம்மளுடைய மரபு சார்ந்த உணவுப் பொருட்களான நிலக்கடலை மிட்டாய் பார்த்திங்கன்னா மினிமம் நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் தான் சாப்பிடக்கூடியவர்களாக இருக்காங்க. நிலக்கடலையை அவிச்சு சாப்பிட்றதை விட அதை பச்சையாக ஊற வச்சு வாஷ் பண்ணிட்டு சாப்பிட்றதுல தான் அதிகமான சத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா நிலக்கடலையே ரோஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா அவிச்சு சாப்பிடுவாங்க. ஒரு சிலர் அதை சட்னி செஞ்சு சாப்பிடுவாங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் பாரம்பரிய முறைப்படி நிலக்கடலை எண்ணெயில் தான் சமைப்பாங்க. அதனால தான் நம்ம எல்லாருமே இறைவனுடைய கிருபையால் நோய் இல்லாமல் எதிர்ப்பு சக்தியோட நீண்ட நாட்கள் ஆரோக்கியமாக இருந்தோம். ஆனால் இப்போவெல்லாம் பாரம்பரிய முறைப்படி செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், கடலெண்ணெய்லாம் அதிகமான மக்கள் யூஸ் பண்ணுறது இல்லை. ஸ்மெல் இல்லாத, டேஸ்ட் இல்லாத ரீஃபைண்ட் ஆயிலை தான் சமையலுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இதன் விளைவாக ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுவதோடு மட்டும் இல்லாமல் பல நோய்களையும் சுமந்துட்டு இருக்கோம். நிலக்கடலை மூல வளர்ச்சியை அதிகமாக்கி ஞாபக சக்தியை இன்க்ரீஸ் பண்ணும். ரத்த ஓட்டத்தை சீராக்குறதோடு மட்டும் இல்லாமல் எப்போதுமே இளமையாக வச்சிருக்கக்கூடிய இந்த நிலக்கடலையில் வாங்க சுண்டல் செஞ்சு சாப்பிட்லாம். தேங்காய் எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் அண்டு வாசனைக்காக கருவேப்பிள்ளையும் போட்டு தாளித்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி நம்ம ஊற வச்சு அவிச்சு எடுத்த நிலக்கடலையோட நம்ம தாளித்து வச்சதையும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம பூவை போல் பொடி பொடியாக துருவி வச்ச கேரட்டை ஆட் பண்ணிக்கலாம். 2-3 தேங்காய் துண்டை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதே மாதிரி மாங்காவையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயத்தையும் பொடி பொடியாக நறுக்கி அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் இதெல்லாம் போட்டால் தான் தள்ளுவண்டியில் விற்கக்கூடிய சுண்டல் மாதிரியே இருக்கும். ஸோ நான் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு நிலக்கடலையை அவிக்கும் போதே நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சின்ன பவுலில் போட்டு ஸ்கூல் விட்டு ஈவினிங் வரக்கூடிய பிள்ளைங்களுக்கு கொடுங்க. ஸ்கூல் விட்டு களைச்சி போய் ரொம்பவே டயர்டாக வரக்கூடிய பிள்ளைங்களுக்கு செம்ம டேஸ்டியான ஊட்டச்சத்துள்ள அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ரொம்ப நாளாகவே குக்கிங் ரெசிபிஸ் வீடியோஸ் போடவே மாட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ரொம்பவே ஆதங்கத்தோடு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக வேண்டி ரொம்பவே சிம்பிளான ரெசிபி இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்படியே உங்களுக்கு நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அண்ட் நெய்பர் சர்க்கிளில் ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ என்ன போடலான்னு சொல்லிட்டு நிலக்கடலை சுண்டல் சாப்பிட்டுட்டு தெம்பாக யோசிக்கலான்னு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஐடியா கிடைச்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டுட்டு போயிடலாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் ஸ்டே டியூன்ட் வித் சஜாக்கோ.